கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், கேட்கிற எவர்களுக்கு பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒரு குறை இல்லாமல் தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காகவும் தன் ஜீவனையே கிருபாதர பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ எக்காலத்திலும் அவர் கைவிடாத நேசராக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நிற்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவர் உங்கள் பட்சமாய் கடந்து வருக ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் பட்சமாய் கடந்து வந்து உடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். உடைய கவலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உடைய துக்கத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் வேண்டுதலையும் உன் விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறவராய் இருந்து உங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல கால வேளையில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் செய்வார் என்று ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை யோவேல் 2:21 அழகாய் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர் என்று சொல்லுகிறார். உன் சந்தோஷத்தை நீ அடக்கிக் கொள்ளாதே, மகிழ்ந்து களிகூறு. நிச்சயமாய் எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருங்கள், எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுகிற பொழுது, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னது போல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. நீங்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பாடுகளோடு, இடர்களோடு, நெருக்கத்தோடு, கட்டுகளோடு, நுகத்தை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தமெல்லாம் என் பிள்ளைகள் விடுதலையோடு இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, பாவத்துக்கு சாபத்துக்கு இடமிடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், தேசமே மகிழ்ந்து களிகூறு. நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, உலகத்தினுடைய தேவனை சார்ந்து இருக்கிற தேசத்தை மாத்திரமல்ல, குடும்பங்கள், சபைகள், தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட நபரையும் இது குறிக்கிறதாயிருக்கிறது. தேசமே மகிழ்ந்து களிகூறுங்கிற இடத்துல, தேசம்ங்கிற இடத்துல உங்களுடைய குடும்பத்தை வைத்து கொள்ளலாம், உங்களுடைய வீட்டை வைத்து கொள்ளலாம், உங்களை உங்கள் பிள்ளைகளை வைத்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய சபையை வைத்து கொள்ளலாம், அல்லது உங்கள் குடும்ப காரியங்களை வைத்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய ஸ்தோத்திரம் ஊரை வைத்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் வைத்து கொள்ளலாம். தேசமே மகிழ்ந்து களிகூர் என்று சொல்லி தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மனமுடைந்து விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஓ, என் வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள் தீரும், பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும், பாடுகள் நீங்கும், கண்ணீர் நீங்கும் என்று சொல்லி ஒரு விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கவலையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல தருணத்தில் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை செய்வேன் என்று.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நல்ல வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பெரிய காரியங்கள் நடக்கும். பெரிய காரியம் நடந்து அற்புதமாய் உங்களை கர்த்தர் நடத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், வியாதியாயிருந்தாலும், நோயாயிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு சுகம் தருவதற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய பண தேவைகள் ஏராளமாக இருக்கலாம், பண நெருக்கடிகள் ஏராளமாக இருக்கலாம். அத்தனைக்கு மத்தியிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையிலே அன்பு தேவ பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆதலால் நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள், சோர்ந்து போகாதங்கள். மனமுடைந்து இருக்கிறேன் அன்பு மகனே, மகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனமுடைந்த மகளே, மனமுடைந்து காணப்படுகிறேன் மகனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நீ மகிழ்ந்து களிகூறு, நீ மகிழ்ந்து களிகூறு. உன் துக்கத்தை அகற்றிவிடு, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பு. தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை உன்னை விட்டு அகற்றி போடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வழிகளும் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு அப்படிப்பட்ட வழிகளை முற்றிலுமாக அப்புறப்படுத்துகிற வேளையிலே தேவன் நம்மை மகிழ்ந்து களிகூறும்படியாகவும் பெரிய காரியங்களை செய்ய அதிசயமாய் நடத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் சிறிய பாவம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஒரு கடுகளவு பாவம் பெரிய ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடுகளவு பாவம் கூட நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு, அந்த பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யாதபடிக்கு, அந்த பாவத்தை முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றிவிட்டு தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, நியாயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பொழுது நீங்களும் நானும் மகிழ்ந்து களிகூற முடியும். ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே மகிழ்ந்து களிகூறு, மகனே மகிழ்ந்து களிகூறு, மகளே மகிழ்ந்து களிகூறு. இதோ கர்த்தர் உன் குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதோ கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதோ கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு வருமானத்திற்கு, தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் உங்களை கைவிட நினைத்தாலும், யார் உங்களை ஏமாற்ற நினைத்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஏமாற்றவும் மாட்டார். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்படும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களும் வேதனைகளும் முற்றிலுமாக நீங்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வார். கட்டுகளை எல்லாம் அறுத்து போட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார். உங்க மேல இருக்கிற எல்லா சுமைகளையும் கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்வார். வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையிலே முக்கால் பகுதியை நீங்கள் துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, கடனோடு கிடந்து காலங்களை கழித்திருக்கலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையிலே, இந்த நல்ல தருணத்தில் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அது அதிசயமாயிருக்கும், அது அற்புதமாக இருக்கும். நீ எல்லாவற்றிலும் எல்லா நாட்களிலும் மகிழ்ந்து களிகூறும்படியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே நல்ல தருணத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையை, சோர்ந்து போகாதே, மனமுடைந்து போகாதே, தவறான முடிவுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பொறுமையோடு, நிதானத்தோடு காத்திருக்கிற வேளையில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு, தேவையில்லாத இடங்களில் நிற்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான இடத்துல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது, தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில், சிலுவை நோக்கி பார்க்கிற வேளையில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி தருவார். கொழுந்த பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எல்லா கட்டிகளையும் பிடுங்கி போட்டு தேவன் நல்ல சுகத்தை கொடுப்பார். எல்லா கட்டுகளையும் அறுத்து தேவன் ஒரு விடுதலையின் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே துக்கத்தை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார், எல்லா வழிகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமான ஆண்டவர் சரீரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நல்ல சுகத்தை கொடுப்பார். மருந்து மாத்திரைகள் மருத்துவம் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார்.
மருந்து மாத்திரைகள் மருத்துவங்கள் கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் பெரிய காரியங்களை செய்து நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். செவி பிரச்சனைகள் மாறும், கண்கள் பிரச்சனைகள் மாறும். ஸ்தோத்திர இருதய பிரச்சனைகள், எல்லா நீரழிவு பிரச்சனைகள், கல்லடப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வியாதியை உங்களை விட்டு விலைக்கு போடுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இதோ இந்த காலவேளையிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வியாதியை உன்னை விட்டு விலைக்கு போடுவார், உன் வறுமை உன்னை விட்டு விலைக்கு போடுவார், உன் கடனை எல்லாம் முற்றிலுமாக நீங்கத்தக்கதாய் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இதோ கர்த்தர் புதிய வழியை திறக்கிறார். யார் அவிவிசுவாசமான வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்னாலும் சரி, உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை சொன்னாலும், நம்பிக்கை இழக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களிடத்தில் சொன்னாலும், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதுங்க, அவிவிசுவாசங்களுக்கு இடம் கொடுத்து விடாதுங்க. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேவனை நோக்கி காத்திருங்க. தேவனாகிய கர்த்தர் என் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை, உங்கள் ஆசை, உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, தட்டி போய் கொண்டிருக்கிற, தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் தட்டி போய் கொண்டிருக்கிற காரியத்தை நீக்கி தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்து உங்களுக்கு பெரிய காரியங்கள், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில் சொல்லுகிறார். இந்த நல்ல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதோ இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு அர்ப்பணிப்போமா, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் எனக்கு போதும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற சிந்தையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வருகிற பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ மகிழ்ந்து களிகூறு, நீ துக்கப்படாதே, வேதனைப்படாதே, சோர்ந்து போகாதே. இதோ நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். உன் துக்கம் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை, நீ எதிர்பார்க்கிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உன் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். தேவ சமூகத்திலே தெய்வத்தை நம்புகிற வேளையிலே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற வேளையிலே, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார், இதோ அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிச்சயத்தோடு நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை விசுவாசிக்கிற யாவர்களுக்கும் பெரிய காரியங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளே, இதோ பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாதபடிக்கு உங்கள் மீது ஊற்றி உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஊழியத்தின் தடைகளெல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக நீக்கப்படுவார். உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். இதோ உனக்கு ஒரு வழி, உனக்கு எதிராய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். உன் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். உன் எதிராளிகள் உன்னை விட்டு தூரப்படுத்தப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்திகளோ எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உனக்காக யாவையும் செய்து முடித்து கர்த்தர் எல்லா வழக்கிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரி, என் அன்பு பெற்றோரே, என் அன்பு தேவ தாசர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த நல்ல தருணத்திலே தேசமே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உடைய காரியங்களை பார்த்து சொல்லுகிறார். உடைய எதிர்பார்ப்புகளை பார்த்து சொல்லுகிறார். தட்டி போன காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், கைவிட்டு போன காரியங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் உங்களுக்கு புதுப்பித்து கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இதோ பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவன் உங்க கூட இருந்து உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆறுதலின் தேவனும் தேறுதலின் தேவனும் ஆற்றி தேற்றுகிறவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே, உங்களுடைய ஸ்தோத்திர அலுவலகத்தில், பணி செய்கிற இடங்களிலே, உங்களுடைய வியாபாரத்தில், தொழிலிலே, உங்களுடைய நீங்கள் பார்க்கிற எல்லா காரியத்திலும், எல்லா பிரயாசத்திலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படும். எல்லா கடனை கர்த்தர் அடைப்பதற்கு
அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிவாசலை திறந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ தகப்பன், ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் கால தாமதங்கள் பல வருடங்கள் உருண்டு போனாலும் நிச்சயமாய் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஓ திருமணம் தட்டி போய் கொண்டு இருக்கிறது, தடைய பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேகரை தடுக்கிறார்கள். அநேகர் கோல் சொல்லி பல பிரச்சனைகளை எழுப்பி தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓ வந்த காரியமெல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று ஏங்கி தவிக்கிற என் அன்பு பெற்றோர்களை, பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்து எல்லா தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்தோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை நல்ல வாழ்க்கை வாழ நன்மையான காரியங்களையும் நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சத்துருகளுக்கு முன்பாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் அழிந்து போவீர்கள், ஒளிந்து போவீர்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியிலே உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே வாழ வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் திறக்கப்படும், புதிதாய் திறக்கப்படும், எல்லைகள் விரிவாக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்ட உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ந்து கலிகூற முடியாத சூழ்நிலை உருவாக்கி அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும். உடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும். வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். உடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். சத்துருக்களை விலக்கி போடுவீராக, எதிராளிகளை விலக்கி போடுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, கடனோடு கஷ்டப்படுகிற, வியாதியோடு கஷ்டப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு தேவனோடு பெரிய விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூறச் செய்யும். நீர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்தில் உடைய பிள்ளைகளுக்காய் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்களை அவங்க வாழ்க்கையில் பலிக்கட்டும், அப்படியே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.